சிக்கு புக்கு ஸ்டோரீஸ். மாங்காடு அப்படின்ற ஊர்ல வழக்கத்தை விட அந்த வருடம் அக்னி வெயில் காலையில 6 மணிக்கே மிக கொடூரமா பல்ல காட்டிக்கிட்டு அடிச்சது. இதனாலேயே மக்கள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வரவே பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதே ஊர்ல சுடலை அப்புறம் மாலா அப்படின்ற ஒரு கணவன் மனைவியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த நேரத்துல கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்த மாலாவை பார்த்து சுடலை இப்படி சொன்னாரு. எரியுதடி மாலா, ஃபேனை 12ஆம் நம்பர்ல போடு. எங்க 12ஆம் நம்பருக்கு நான் எங்கெங்க போவேன்? பேசாம படுத்து தூங்குங்க. ஏண்டி, காலையில 6 மணி தான் ஆகுது, ஆனா வீட்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை பார்த்தா மதிய 1 மணி மாதிரியே இருக்கேடி. என்னடி இது கொடுமை? அந்த நேரத்துல கிச்சன்ல இருந்து வந்த மாலாவும் சுடலைய பார்த்து இப்படி சொன்னாங்க. இந்த வெயிலுக்கு டைம் எல்லாம் தெரியாது போல. 24 மணி நேரமும் டியூட்டி பார்க்க மாட்டுக்கு. காலையில தான் வெயிலா இருக்குன்னு பார்த்தா ராத்திரில அதுக்கும் மேல இருக்கு. சரி, அதை விடுங்க, டீ குடிக்கலாமா? ஐயோ சாமி, எனக்கு டீ எல்லாம் வேணாண்டி. அடிக்கிற வெயிலுக்கு அதை வேற குடிச்சிட்டு இருக்க சொல்றியா நீ? கொஞ்சோண்டு பச்சை தண்ணி மட்டும் கொடு, அது போதும் எனக்கு இப்போ. உடனே மாலாவும் ஒரு டம்ளர்ல தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா. அத வாங்கி குடிச்ச சுடலை மாலாவை பார்த்து இப்படி சொன்னான். அடியே மாலா, என்னடி இது? நான் உன்கிட்ட பச்சை தண்ணி தானே கேட்டேன், நீ எதுக்குடி சுடு தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்க? இதை எப்படி நான் இப்ப குடிக்கிறது சொல்லு. ஏங்க, நான் உங்களுக்கு இப்ப கொடுத்தது பச்சை தண்ணி தான். அடிக்கிற வெயிலுக்கு இந்த தண்ணியும் சூடாயிருச்சாட்டுக்கு. ஐயோ, தண்ணி சூடாயிடுச்சா? வீட்டுக்குள்ள இருக்கிற தண்ணியே சூடாயிடுச்சுன்னா அப்ப வீட்டுக்கு வெளியில குளிக்க வச்சிருக்க தண்ணி எப்படி இருக்கும்? இப்ப அதுல தானே நான் குளிச்சுட்டு வேலைக்கு வேற போகணும். ஏங்க, வீட்லயே வெயில் இந்த போடு போடுது, இதுல எப்படிங்க நீங்க வேலைக்கு போவீங்க? பேசாம இந்த சீசன் முடியற வரையும் வீட்லயே இருந்துருங்க. வீட்லயே இருக்கலாமாலா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சோத்துக்கு என்ன பண்ணுவ? வேலைக்கு போய் தானே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே சூடா இருந்த தண்ணில குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்பி போனான் சுடலை. ஒரு வழியா புழிஞ்சு போட்ட ஈரத்துணி மாதிரி வேர்த்து விறுவிறுத்து வேலைக்கு வந்து சேர்ந்தான் சுடலை. ஆனா அங்க அவனுக்கு முன்னாடியே அங்க வேலை பார்க்கிற எல்லாரும் வேலை செய்யாம மரத்தடி நிழல்ல நின்னுட்டு இருந்தாங்க. உடனே அங்க கோவமா வந்த மேஸ்திரி அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து இப்படி சொன்னான். ஏ, என்னடா எல்லாரும் உட்கார்ந்திருக்கீங்க? ஓய்வு எடுக்கவா இங்க வந்தீங்க? வந்து வேலைய பாருங்கடா. அண்ணே, நாங்க வேலை செய்ய மாட்டோம்னா சொன்னோம். செங்கலை தொட்டா கை வெந்து போகுதுனே. அது மட்டுமா, சிமெண்ட் கூட கஞ்சி மாதிரி உருகுது. நான் தெரியாதனமா இரும்பு கம்பிய போய் புடிச்சிட்டேன். இதோ பாருங்க, என் கை இன்னும் சூடாதான் இருக்கு. அம்மாடியோ, இது வெயிலா இல்ல நரக குழியா இந்த சுடு சுடுது? மேஸ்திரி, இதனாலதான் நாங்க இந்த மரத்தடியில உட்கார்ந்து இருக்கோம். வெளிய தலை காட்ட முடியல, வெயில் அந்த அளவுக்கு கொளுத்துது. சுடலை அண்ணே, இப்ப நம்மளெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கும்? அடுப்புல வச்ச தீஞ்சி போன வடை சட்டி மாதிரி இருக்கும். உடனே அங்க இருந்த எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் மேஸ்திரியும் மனசுக்குள்ள இந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தாரு. இப்படி கடுமையான வெயில் அடிக்கும் போது வேலை செஞ்சா நாம எல்லாரும் மாலை நேரத்துக்குள்ள கருவாடா ஆகிடுவோம் போல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, எப்பா, இன்னைக்கு வெயில் ஓவரா இருக்கு, அதனால உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு லீவு. இன்னைக்கு வேலை எதுவும் இல்ல, எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னாரு மேஸ்திரி. உடனே அங்கிருந்த எல்லாருமே சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் சுடலையும் நேரா வீட்டுக்கு வந்து நின்னா. உடனே மாலா சுடலைய பார்த்து இப்படி கேட்டா. ஏங்க, என்னங்க ஆச்சு? இவ்ளோ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க? வேலைக்கு போகலையா நீங்க? ஆக இந்த வெயில்ல நான் இப்ப வேலைக்கு போகணும், அதானே உனக்கு ஆசை? ஐயோ, நான் அப்படி கேக்கலங்க. வேலை என்ன ஆச்சுன்னு கேட்டேன். வேலையா இருக்குமா? ஆனா எனக்கு இல்ல, இதோ இந்த சூரியனுக்கு. இதுக்கு தான் இப்ப வேலை அதிகமா இருக்கு போல. ஏன்னா அதுதான் ஓவர் டைம் எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே நேரமாக வெயிலோட தாக்கம் இன்னும் அதிகமா இருந்தது. வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. சுத்தி இருக்கிற சுவர் கூட சூடாக ஆரம்பித்தது. உடனே மாலாவும் அவசர அவசரமா வெளியே வந்து குடம் நிறைய தண்ணிய கொண்டு வந்து வீட்டுக்குள்ள ஊத்தி விட்டான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த தண்ணியும் வெப்பம் தாங்க முடியாம காஞ்சு போச்சு. இத பார்த்த சுடலை மாலாவை பார்த்து இப்படி சொன்னான். அடியே மாலா, இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வீட்டுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா
இந்த தரையிலேயே உட்கார்ந்து ஆம்லெட் போடலாம் போலயே. தரையில எதுக்குங்க ஆம்லெட்ட போட்டுக்கிட்டு? நீங்க அப்படியே செத்த நேரம் கீழே படுங்க. உங்க முதுகு மேலேயே நான் ஆம்லெட் போட்டு காட்டுறேன். அடடே, என்ன அழகா நீ நகைச்சுவை பண்ற. ஆனா எனக்கு தான் சிரிப்பு வரல. ஏண்டி மாலா, இந்த வெயிலு தான் என்ன பயங்கரமா சுட்டு எரிக்குதுன்னு பார்த்தா நீ நகைச்சுவை அப்படின்ற பேர்ல என்ன போட்டு வறுத்தி எடுக்கிறியடி. இன்னொரு பக்கம் வீட்ல கரண்ட் ஆஃப் ஆனதுனால இன்னும் அதிகமான டென்ஷன்ல இருந்த சுடலை இந்த கரண்ட்டுக்கு என்னதான் ஆச்சு, இன்னைக்குன்னு பார்த்துதான் இந்த கரண்ட் ஆஃப் ஆகணுமா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தான். ஏங்க, இந்த கரண்ட் இருந்தா மட்டும் என்னங்க புண்ணியம்? ஃபேனை சுத்த சொன்னா அது சூடான காத்ததானங்க நமக்கு கொடுக்குது. பேசாம நம்ம வீட்ல ஒரு ஏசிய வாங்கி மாட்டுனா எப்படி இருக்கும்? ஏசியை வாங்கி மாட்டினா நல்லா தான் இருக்குமாலா. ஆனா என்ன, அடிக்கிற வெயிலுக்கு அந்த ஏசியே உருகிடும்னு பாக்குறேன். அப்படியே இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசி அன்றைய பொழுதும் சாய்ந்தது. சாயங்கால நேரம் ஆக ஆக வீட்டுக்குள்ள வெப்பம் அதிகமாவே இருந்தது. இதனால வீட்டுக்கு வெளியே வந்து உட்கார்ந்திருந்த சுடலையும் மாலாவும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆக இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த அக்னி வெயில் முடியிற வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளேயே தூங்க முடியாது போல. அதனால பாய் தலைகாணி எல்லாம் எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற மாலா? சரிங்க, எனக்கும் இப்போ அது நல்ல யோசனையா தான் இருக்கு. வாங்க மொட்டை மாடிக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாயி தலக்காணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போனாங்க. ஆனா மொட்டை மாடிக்கு வந்து பார்த்தாதான் தெரியுது, அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவங்க வீட்டு மாடி மேலதான் தூங்க வந்திருக்காங்க அப்படின்னு. என்னடி மாலா இது? ஆக நம்ம தான் இந்த மாடி மேல வந்து படுக்க வரோம்னு பார்த்தா இந்த ஊரே அவங்கவங்க மாடி மேல தான் இருக்காங்க. ஆக இன்னும் 1 மாசம் முழுவதும் நம்ம எல்லாருக்குமே இதுதான் பெட்ரூமா இருக்கும் போல தெரியுது. அந்த நேரத்துல பக்கத்து வீட்டு மாடியில இருந்து வந்த மூர்த்தி தாத்தா சுடலைய பார்த்து இப்படி சொன்னாரு. ஏம்பா சுடல, இந்த வருஷம் வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரியே இருக்கே. மனுஷனால நிம்மதியா வீட்ல இருக்கவே முடியலப்பா. தாத்தா, இந்த வருஷம் வந்திருக்கிறது வெயில் கிடையாது, அது நரகத்தோடைய ட்ரெய்லரு. இன்னும் 2 நாள் போனா பாருங்க, இந்த சூரியனே நம்ம பக்கத்துல இறங்கி வந்து படுத்துக்க போறான். அந்த அளவுக்கு வெயில் மனுஷனை வாட்டி எடுக்குது. இவங்கள மாதிரியே அங்க மொட்டை மாடியில இருந்த எல்லாருமே கலகலப்பா பேசிட்டு இருந்தாங்க. ஏங்க, காத்தே சுத்தமா வரல இல்லங்க. கொஞ்சமாச்சும் காத்து அடிச்சா நல்லா இருக்கும் இல்ல? அப்படின்னு மாலா சொல்லிட்டு இருக்கும் போதே சின்னதா ஒரு அழகான காத்து ஒண்ணு அடிச்சது. உடனே அங்கிருந்த எல்லாருமே ஆஹா, என்ன இனிமையான காத்து அப்படின்னு சந்தோஷப்பட்டிருந்தாங்க. அடடே, இந்த காத்து இரவு முழுவதும் அடிச்சா எவ்வளவு நிம்மதியா தூங்கலாம். ஆனா இந்த அக்னி வெயிலையும் ஒரு நல்லது நடந்திருக்குப்பா. இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒற்றுமையா கதை பேசிக்கிட்டு வானத்தை பார்த்து தூங்கி பல வருஷம் ஆன மாதிரி இருக்கு. ஆனா இந்த அக்னி வெயிலு திரும்ப நம்ம எல்லாரையும் அந்த காலத்துக்கே அழைச்சிட்டு போன மாதிரி இருக்கு. அப்படியே அன்னைக்கு ராத்திரி மட்டும் இல்லாம அந்த மாதம் முழுவதும் எல்லாருமே மொட்டை மாடியில சந்தோஷமா கதை பேசிக்கிட்டு நிம்மதியா படுத்து தூங்கி அவங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க.